ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிவிஷன் பார்க்க போகிறோம். எப்படி பேசிக்காக டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸை எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் டிவிஷனில் ஷார்ட் டிவிஷன், லாங் டிவிஷன் சொல்லிட்டு 2 டிவிஷன் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த சைன் தான் டிவிஷனுக்கான சைன். வகுத்தல் பண்ணுறதுக்கு இந்த சைன் தான் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக இப்போ 1 டிஜிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி 1 டிஜிட்டாலே நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சம்மில் 6 divided 2. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நம்பரை இந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. இது ஷார்ட் டிவிஷன் மெத்தடில் போட்டிருக்கோம். அதனால் இது மாதிரி எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பருக்கான டேபிள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. அதனால் 2 டேபிள் நான் எழுதி வச்சிருக்கேன் பக்கத்தில். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரலும் இது மாதிரி பக்கத்தில் டேபிள்ஸ் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட மீனிங் என்னென்னா, இந்த 6ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்ற மீனிங் தான். இந்த 6 2 டேபிளில் எங்கே வருதுன்னு பாருங்கள். அதோ இங்கே வருது. 2 டேபிளில் எங்கே வருது? 2 3s are 6. 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. அப்போது 3. 2 டேபிளில் 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் 3 டைம்ஸ் இருக்குது. அதுதான் ஆன்சர். இப்போது எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குதோ அதுதான் ஆன்சர். இப்போ ஆன்சர் என்னென்னா 3. ஆன்சர் என்னென்னா 3. அதாவது 6ல் எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்குது. அதுதான் ஆன்சர். இப்போ 3. இப்போ அடிச்சுட்டு இங்கே 1 வருது, இங்கே 1. அதாவது இங்கேயும் அடிக்கணும், இங்கேயும் அடிக்கணும். இந்த 2 1 டைம் 2 டேபிளில் வருது இல்லையா 2. அதனால் இதுக்கு 1 போட்டுக்கணும், இங்கே மேலே 3 போட்டுக்கணும். இதோட மீனிங் இதுதான். ஆனால் 1 வரதுனால நீங்கள் 1ஆல் இது பண்ணாலும் ஆன்சர் 3 தான் வரும். நெக்ஸ்ட் சம், டிவைட் 68 by 2. அதாவது 2 டிஜிட் நம்பர்ஸை 1 டிஜிட் நம்பர்ஸால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதுக்கும் 2 டேபிள் தான், அதனால் ஒரே டேபிளாக எழுதி வச்சுருக்கேன். இப்போ 1 2 1s are 2. 6ல் எத்தனை இருக்குது? 6ல் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 8 எந்த இடத்துல வருது? எங்கே? 4 டைம்ஸ். 4 2s are 8. 4 2s are 8. இப்போ ஆன்சர் 34. 34 divided 1. ஆன்சர் 34. அதனால் இப்போ 1ஆல் இப்போ டிவைட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அதனால் 34. இப்போது இந்த சம் பாருங்கள். இப்போது டிவைட் 648 by 2. 2ஆல் 648 டிவைட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் பக்கத்தில் 2 டேபிள் எழுதி வச்சுருக்கோம். அது 3 டிஜிட் நம்பர்ஸை 1 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு ஷார்ட் டிவிஷன் மெத்தடில் இப்படி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 டேபிளில் 1 டைம் வருது. 1 2s are 2 எடுத்து எழுதிரும். நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் எத்தனை டைம் வருது? 3 டைம்ஸ் வருது. 2 டேபிளில் 3 டைம்ஸ் வருது. அதாவது 6 எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2 டேபிளில் 6 எங்கே வருது, எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எத்தனை டைம்ஸ் வருதோ அதுதான் இந்த ஆன்சரை எடுத்து இங்கே எழுதணும். அப்புறம் நெக்ஸ்ட் 2 டேபிளில் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 4 எங்கே வருது? 2 டைம்ஸ் வருது. அப்போ கிராஸ் பண்ணிவிட்டு 2 போட்டுக்கணும். 2 எத்தனை டைம்ஸ் வருதோ அதுதான் போடணும். நெக்ஸ்ட்டு 8 எங்கே வருதுன்னு பார்க்கணும். எத்தனை டைம்ஸ் வருது? 4 டைம்ஸ். அப்போது 4. இப்போ ஆன்சர் என்ன? 3 2 4 divided 1. 1ஆல் டிவைட் ஆகும்போது அதே நம்பர் தான் வரும். எந்த நம்பரையும் 1ஆல் டிவைட் பண்ணும்போது சேம் ஆன்சர் தான் வரும். இப்போது 3 2 4. இப்போ ஆன்சர் 3 2 4. இதே சம்மை இப்போது 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அதாவது நம்ம 2ஆல் தான் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோம். இப்போது இதே நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். 4 பார்த்ததுமே 4 டேபிள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, எனக்கு 2 டேபிள் தெரியும் ஆனால் 4 டேபிள் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா 2 டேபிள் வச்சே நம்ம இந்த சம்மும் பண்ணலாம். எப்படின்னா இது டேபிள் பார்க்கணும். 4 எங்கே வருது? இந்த இடத்துல 4 வருது. எத்தனை டைம்ஸ் வருது? 2 டைம்ஸ். அப்போது 4ஐ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது 6 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். 4 எத்தனை டைம்ஸ்? 2. அதாவது 2 டேபிளில் இதே தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 4 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ்.
8 எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ். இப்போ 4 டைம்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன 3 2 4 டிவைடட் இந்த 2 இந்த மேலே அதான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வரும். ஏன்னா ஒரு டைம்ஸ் தான் இருக்குது, அதனால 1 போட்டிருக்கோம். இந்த இடத்துல 4 இருக்கும்போது இப்போ ஆன்சர் என்ன இங்கே டிவைடட் 2. இப்போ இதை டிவைட் பண்ணணும். இதை இப்போ டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போ மறுபடியும் 2 டேபிள் அதாவது 2ஆல் இப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போ இதோட மீனிங் என்ன 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 1 2s are 2. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கணும். இப்போ 3 வந்து இந்த டேபிளில் 2 டேபிளில் எங்கே வருது, டேபிளில் வருதா வரல. அப்போ ஆனால் அது எது பக்கத்தில் இருக்கும், 2 டேபிள் எது பக்கத்தில் இருக்கும், இந்த 2 நம்பருக்கும் பக்கத்தில் தான் இந்த 3 இருக்குது. அப்போது இது மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த டேபிளில் அந்த நம்பர் வரலன்னா அதை விட சின்ன நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கணும். அதை விட சின்ன நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கணும். இப்போ 2 இதை விட 3ஐ விட சின்ன நம்பர் என்னது 2. பக்கத்துலேயே 3 எடுத்து எழுதிக்கிறீங்க. 2 தான், அதை விட சின்ன நம்பர் 2. 2 எத்தனை டைம்ஸ் வருது 1 டைம் வருது. அப்போ கிராஸ் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. அதோட ஆன்சர் வந்து இப்போ ஏன்னா உங்களுக்கு 2 தானே வருது. இதில் 3ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1ஐ இங்கே கேரி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 2க்கு முன்னாடி கேரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இதோட மீனிங் என்ன 12. 3 இல்லை 12 ஆட் பண்ணக்கூடாது. இதோட மீனிங் வந்து 12. அதாவது இதில் 2 போயிடுச்சு, பேலன்ஸ் 1 இருக்குது. இந்த 12ல் எத்தனை 2 இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ 2 டேபிளில் எங்கே 12 வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல 12 வருது. எத்தனை டைம்ஸ் வருது 6 டைம்ஸ். அப்போ ஆன்சர் 6 அடிச்சுட்டு 6. இப்போ 4 எங்கே வரும், 4ல் எத்தனை 2 இருக்குது 2. 4ல் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 அடிச்சுட்டு நீங்கள் எழுதுறீங்க. இப்போ ஆன்சர் என்ன 162 டிவைடட் 1. ஸோ டிவைடட் 1னால எது டிவைட் பண்ணாலும் அது சேம் ஆன்சர் தான் வரும் 162. ஆன்சர் 162. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷார்ட் டிவிஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி 1 டிஜிட்டால் எப்படி நம்ம டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 டிஜிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.